எப்பவும் 3 விஷயத்த பாப்தாதோட 3 வார்த்தைகள நினைவுல வச்சுக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் திடீர்னு எப்பயுமே திடீர்னு அதாவது எவர் ரெடி மற்றும் ரொம்ப நேரமாக, ரொம்ப காலமாக. இந்த 3 வார்த்தைகளும் உங்க புத்தியில எப்பயும் எல்லா நேரமும் வச்சுக்கிட்டே இருங்க. திடீர்னு, எவர் ரெடி மற்றும் ரொம்ப நேரமாக, ரொம்ப காலமாக. ஏதாவது ஒரு கடைசி நிமிடம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம எங்க இருந்தாலும், எந்த நேரத்திலயும், இப்ப கூட நம்ம நெறைய பிராமின்ஸ் உயிர விட்டு பிரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நீங்க கண்டிப்பாக நீங்க கண்டிப்பாக உங்களோட ஆஸ்தியை நீங்க பெருகணும். அதாவது 21 பிறவிக்கு உங்களோட ஆஸ்தியை நீங்க அப்பா கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட முயற்சியை நீங்க விழிப்புணர்வுல வச்சுக்கிட்டே இருக்கணும். முதல் எண் மற்றும் முதல் பிறவி உங்களோட ராஜ்யம். உங்க எண்ணம் என்னது? நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? நீங்க முதல் பிறவியில வரணும் தானே? அதுல தான் இன்பம் இருக்கும். முதல் பிறவியில எந்த பிறவியா இல்ல. யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அதாவது நம்மளோட கதாபாத்திரம் ஸ்ரீ கிருஷ்ணாவோட முதல் பிறவியில நம்மளோட ராஜ்யம் இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணனோட நம்மளோட பாட்டு இருக்கும். முதல் பிறவியில இந்த ராஜ்யத்துல. அவங்க கை தூக்குங்க. அச்சா. முதல் பிறவியிலே உங்க பாட்டு இருக்கும். இதை உங்களோட கைகள பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க கை தட்டலாம். வாழ்த்துக்கள். நீங்க முதல் பிறவியில வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் பாபா சொல்றாங்க, நீங்க முதல்ல வரணும் அப்படின்னா, நீங்க பாபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அது புரியுதானே? யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, நீங்க எல்லாருமே முதல் பிறவியிலே வரணும். நீங்க கை தட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் பிறவி மற்றும் ஃபர்ஸ்ட் முதல் பிறவி மற்றும் முதல் நிலை. அதனால நீங்க கண்டிப்பாக முதல் நிலையை நீங்க உருவாக்கணும். யாருக்கு இந்த மாரி திடமான எண்ணம் இருக்கோ, அவங்க முதல்ல போவாங்க. அவங்க தான் வேகமாக போவாங்க. எந்த ஒரு தடங்கல் வந்தா கூட, அந்த தடங்கல்ல அவங்க தடங்கலாக நினைக்காம, அவங்களுக்கு அது தடங்கலாகவே இருக்காது. அவங்க வெற்றியாக இருப்பாங்க மற்றும் தடைகளை நீக்கிருவாங்க. ஏனென்றால் நம்ம எல்லாருமே விக்ன விநாசக், அதாவது தடைகளை நீக்குபவர்கள். இதுதான் நம்மளோட டைட்டில். நம்மளோட டைட்டில் என்ன? தடைகளை நீப்பவர். சோ நீங்க வந்தா கூட அவங்க அது ஒரு விளையாட்டு போல, விளையாட்டு கேம் போல பார்ப்பாங்க. மற்றும் தூரத்துல இருந்தே அத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அ ராயல் வடிவம்ல இருந்து நம்ம இந்த தடைகளை நீக்கிருவாங்க. தூரத்துல இருந்தே பார்த்து அது ஒரு விளையாட்டு. இது விளையாட்டோட ஒரு
விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு அது நினைப்பாங்க. அதனாலதான் பாப்தாதா வந்து நம்ம குழந்தைகள் எல்லாரும் வந்து எல்லாரும் சேர்ந்து திரும்ப போகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது நினைக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ஒண்ணாக போகணும். யாரும் வந்து இங்க இருக்கக்கூடாது. பாப் தாதா வந்து குழந்தைகள் இல்லாம அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. சோ எப்பயுமே நீங்க வந்து திடமான எண்ணம் வைக்கணும். எதுலயுமே வந்து வீணான எண்ணம் இருக்கக்கூடாது. இது செய்வதற்காக நீங்க வந்து நான் பண்ணுவேன், பாப்பேன், பார்க்கலாம் அப்படின்னு அந்த மொழிய யூஸ் பண்ணாதீங்க. இந்த வார்த்தைகள நீங்க பயன்படுத்தாதீங்க. திடமான எண்ணெய் வைக்கிறது தான் திடம் தான் வந்து சாவியின் வெற்றி. இந்த சாவிய நீங்க தொலைக்க கூடாது. மாயாவும் ரொம்ப புத்திசாலியானது. அவங்க வந்து மாயா வந்து இந்த சாவிய தேடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நீங்க இந்த சாவிய ரொம்ப வந்து நல்லா பாத்துக்கோங்க. நல்லபடியா அந்த சாவிய பாத்து வச்சுக்கோங்க. समझा ना सभी ने समझा समझा We Avyakti Parivar has special blessings from அவ்யக்தி Dadis, பரிவாருக்கு from Avyak Bab Dada, ரொம்ப விசேஷமான ஆசீர்வாதங்கள் பாப் தாதா கிட்ட இருந்து. ஏன்னா எல்லாரும் நம்ம கூட இருக்காங்க. So we had been talking about oneness சோ நம்ம வந்து ஒன்ன பத்தி பேசிட்டு இருக்கோம். in our அதாவது divine ஒற்றுமை. podcast and நம்ம then the தெய்வீக divine world. சம்ஸ்காரத்துல மற்றும் தெய்வீக Baba உலகத்துல establishes one பாபா kingdom வந்து ஸ்தாபனை based on செய்யறாங்க one புது உலகத்தை. Srimad. மற்றும் ஒரு ஸ்ரீமத்தப்படி அவங்க அந்த உலகத்தை So ஸ்தாபனை we had செய்யறாங்க. been talking about நம்ம இத பத்தி பேசிக்கிட்டு கொண்டிருந்தோம். ஒற்றுமை, அதாவது we are ஓர். thinking and then இன்னைக்கு வந்து நம்ம said we want நினைச்சிட்டு to இருக்கோம் create a மற்றும் அத religion. பத்தி நம்ம ஆசை போடுறோம். ஒரு One மதத்தை பத்தி, kingdom, but then one ஒரு religion. ராஜ்யம் Today மற்றும் we ஒரு have so மதம். many religions. ஏன்னா இப்ப வந்து நிறைய And then we மதங்கள் have so இருக்குது many branches of மற்றும் each நிறைய religion. மதத்துல இருந்து நிறைய கிளைகள் இருக்கிறது. Every நிறைய religion, கிளைகள் there is இருக்குது. no religion ஒரு that is only மதத்திலயும் ஒரு கிளைகள், நிறைய கிளைகள் இருக்குது. so many branches of the tree. நிறைய So மதங்கள் Baba said இருந்து that நிறைய religion is கிளைகள் power, இருக்குது. religion is might. And religion in Hindi we call it dharma. அதாவது மதத்தை வந்து ஹிந்தியில வந்து தர்மம் சொல்றோம். தர்மம் அப்படின்னா தாரணை பண்றது. So first dharana, முதல் Baba தாரணை வந்து என்னன்னா said பாபா that என்ன religion சொல்றாருன்னா, of the soul, self-religion, அதாவது is நம்மள peace. மதத்தின் ஆத்மா அப்படின்னா முதல் தாரணை And I என்னன்னா like it சாந்தி. because எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. very ஏனென்றால் simple word, right? ரொம்ப சுலபமான வார்த்தை But சாந்தி. maintaining ஆனா in அந்த சாந்திய நம்ம உள்ளுக்குள்ள whatever ஆஹ் our கொண்டு external வர்றது, situation, என்னதான் நமக்கு வெளியில சூழ்நிலை circumstances, இருந்தாலும் some sanskar, உள்ளுக்குள்ளேயும் some நமக்கு appear, சம்ஸ்காரங்கள் இருக்குது, நம்ம வெளியும் சூழ்நிலை the இருக்கு. Baba என்னதான் is இருந்தாலும் நம்ம very peaceful. உள்ளுக்குள்ள சாந்தியாகவே நம்ம இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் Because to establish this சேலஞ்சிங்கான world, விஷயம் தான். ஏன்னா there என்னோட has to be உலகத்தை one நான் வந்து pure உருவாக்கணும் virtue. அப்படின்னா அந்த தெய்வீக The குணங்களை first கொண்டு வரணும்னா important முதல்ல virtue is முக்கியமான peace. விஷயம், முக்கியமான தெய்வீக குணம் வந்து Because when I'm சாந்தி. peaceful, I will have ஏன்னா patience, நான் I will சாந்தியா have இருக்கும்போது எனக்கு wisdom, வந்து I பொறுமை have இருக்கும். natural love within me, அப்போ இயற்கையான I have அன்பு இருக்கும். tolerance. ஆஹ் எனக்கு வந்து அந்த So தாங்கி in a எல்லாத்தையும் peaceful பொறுத்து கொள்ளும் mind, சக்தி இருக்கும். அந்த சாந்தியான and இருக்கிற I do மனது the வந்து actions if I am நான் செயல்கள் peaceful, செய்யும் போது கூட நான் சாந்தியாக my இருக்கிறேன் அப்படின்னா sanskaras become என்னோட very natural. சம்ஸ்காரம் வந்து ரொம்ப இயற்கையாக இருக்கும். So Baba is saying in பாபா many என்ன avatars, சொல்றாங்கன்னா, make that religion அந்த ஒரு மதத்தை நீங்க as கொண்டு your வாங்க. your உங்களோட nature. இயற்கையான குணமாக கொண்டு So வாங்க when we ஒரு are very மதத்தை. peaceful, like for என்னோட myself, மதம் it is வந்து very வந்து simple like சாந்தி. that. But actually, my
நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னோட இயற்கை குணம், நான் என்ன பண்ண முடியும்னா, ஆக்சுவலா நம்ம ஆத்மாவோட இயற்கை குணம் வந்து சாந்தி. அப்ப உள்ளுக்குள்ள சாந்தி இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்கும், ஆத்ம திருப்தி இருக்கும். நான் எப்ப கேட்டனோ அப்ப வந்து அதாவது ஸ்வதர்ம, அதாவது என்னோட சுய தர்மம், அத நான் கேட்கும் போது சாந்தி. என்னோட சுய தர்மம் வந்து சாந்தி. quality is peace. ஒண்ணு வந்து என்னோட தரம் வந்து சாந்திங்கிறது அது வித்தியாசம். ஆனா என்னோட சுய தர்மம் வந்து சாந்தி. I have to remain firm. நான் வந்து எப்பயுமே திடமா இருக்கணும். என்னோட எது நடந்தாலும் என்னோட சுய தர்மம் வந்து சாந்தி. எப்ப சாந்தி இருக்குதோ அப்ப வந்து ரொம்ப ஆழமாக அதுல ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப அதாவது ஆத்மாவோட உண்மையான இயற்கையான குணம் வந்து தூய்மை. சாந்தி இருக்கும்போது அங்க தூய்மை இருக்கும். அந்த அதாவது தூய்மை மற்றும் சாந்தி வந்து ரொம்ப ஆழமாக தொடர்பு இருக்குது. நீங்க தூய்மையா இருக்கும்போது சாந்தி இருக்கும், சாந்தியா இருக்கும்போது தூய்மை இருக்கும். இப்ப வந்து நீங்க கவனம் வைக்க வேண்டியது ஒரு விகாரத்தோட அந்த ஒரு அடையாளம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம விகாரத்தை வென்று இருக்கோம். நம்ம எல்லா விகாரத்தையும் வென்று இருக்கோம். ஆனா சூக்ஷ்மமாக ஏதாவது ஒரு விகாரத்தின் அடையாளம் மற்றும் சம்ஸ்காரத்தின் கொஞ்சம் அந்த இது வந்து இருக்கும். Some always have some desires. சில பேத்துக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். இது மேல ஆசை, அது மேல ஆசை மற்றும் devices, இது வேணும், அது வேணும், அதிகமா வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. பாபா என்ன சொல்றாங்கன்னா எதையிலையும் நம்ம நம்பி இருக்க கூடாது, சார்ந்து இருக்க கூடாது. ஏனென்றால் இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம இதுக்காக நம்ம ரொம்ப வந்து இத நம்பி இருக்கிறோம். இத வந்து நமக்கு இது கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து நமக்கு துக்கம் இருக்கும். பாபா சொல்றாங்க இருக்கும் போது பயன்படுத்திக்கோங்க, ஆனா அதையே சார்ந்து இருக்காதீங்க. அதாவது ஏதோ ஒரு சூக்ஷ்ம வகையான ஒரு இது இருக்கு. அதாவது பொறுமையை இழந்து இருக்கிறோம், பற்று மற்றும் பேராசை. இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். தூய்மை வந்து என்னோட இயற்கையான குணம், அதுதான் என்னோட ஸ்வதர்மம். பிராமினோட சுய தர்மம் வந்து தூய்மை. ரொம்ப முக்கியம் வந்து நமக்கு உண்மை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே உண்மையோட இருக்கணும். அதாவது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, உண்மைதான் வந்து வெற்றியின் அடையாளம். நம்ம வந்து சில நேரத்துல வந்து நம்ம வந்து நம்மள நாமளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். தாதி ஜானகி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எதுலயுமே உண்மை இருக்கணும். உண்மையில இருக்கிறது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்துல இருக்கிறது, அதாவது ஆத்ம ரூபம், ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிறது, அதான் உண்மை நமக்கு. அவங்க இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க, உண்மைதான் என்னோட சுய தர்மம். தாதி பிரகாஷ் மணி வந்து அதாவது இந்த மக்களுக்கு சொல்லியிருக்காங்க, என்னோட வாழ்க்கையில உண்மை நான் கடைபிடிச்சிட்டு வரேன். ஏன்னா சில நாள்ல வந்து பயம் வந்துரும் நமக்கு. That is why they always say don't get angry on children, because அதனாலதான் அவங்க சொல்றாங்க குழந்தைங்க மேல கோவப்படாதீங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து கோவப்பட்டோம்னா அவங்க பயத்துல முதல்ல பொய் தான் சொல்லுவாங்க. குழந்தைங்கள்ட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரம்மா பாபா வந்து குழந்தைங்களை பார்க்கும் போது குழந்தைங்கள்ட்ட எந்த மாதிரி பேசுவாங்களா, அன்பு, அவ்வளவு அன்பு காமிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க உண்மைதான் சொல்லுவாங்க. and many stories, right, of Brahma Baba. நிறைய கதைகள் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க தானே.
ரொம்ப அன்பாக குழந்தைங்கள்ட்ட பேசும்போது அவங்க உண்மைதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து பயத்த உருவாக்குறோம் அப்படின்னா, பயத்த உருவாக்குனா அவங்க வந்து உண்மை சொல்ல மாட்டாங்க. whether it's lies or whatever. So from these three qualities, இந்த 3 குணங்கள்ல இருந்து divine virtues will emerge. தெய்வீக குணங்கள் நமக்கு இருக்கு. And then when we use them, then மற்றும் நம்ம அத பயன்படுத்தும்போது தெய்வீக சம்ஸ்காரங்கள் நமக்கு வருது. and that is we become the instruments மற்றும் நம்ம கருவியாக மாறி world. நம்ம தெய்வீக உலகத்தை உருவாக்குவோம். But also internally when we have மற்றும் நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம இந்த 3மே இருக்கா அப்படிங்கும்போது நமக்குள்ள வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக நம்ம அனுபவம் செய்றோம். reason you lie, there is ஏதாவது always that ஒரு feeling காரணத்துல நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னா of நமக்குள்ள ஒரு guilt and உணர்வு இருக்கும் fear. இல்லையா? அதாவது வந்து நம்ம மனசாட்சி And உறுத்தும். when நம்ம you வந்து say பயந்து போயிருப்போம். truth is you speak only once. உண்மை நம்ம பேசும்போது But ஒரு if வாட்டி you மட்டும் lie தான் சொல்லுவோம். once ஆனா in a நீங்க while, பொய் சொல்றீங்க அப்படின்னா then you நீங்க have to திரும்ப திரும்ப tell சொல்லிட்டு another இருக்கணும். lie, ஒரு then பொய் till that மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்றது, மறுபடியும் இன்னொரு பொய் நீங்க சொல்லிட்டே இருக்கணும். ஆனா உண்மை சொன்னீங்கன்னா ஒரே ஒரு உண்மை but மட்டும் தான் if நம்ம it's சொல்றோம். truth, it is truth. You don't உண்மை have to மட்டும் say ஒரு வாட்டி சொன்னா second போதும். time. திரும்ப 2வது வாட்டி, 3வது வாட்டி சொல்ல தேவையில்ல. So what Baba wants us to have பாபா நம்மகிட்ட என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்மளோட உண்மையான இயற்கை குணமாக நம்ம மாறணும். சாந்தியாக இருக்கிறது, to be pure and pure. தூய்மையாக இருப்பது மற்றும் உண்மையாக இருப்பது. And that power actually is what அந்த சக்தி வந்து to govern in நமக்கு உதவி செய்து நமக்கு சத்தியுகத்துக்கு போறதுக்கு. and even at confluence stage, I think if we சங்கம் have யுகத்துல கூட நம்ம இந்த 3 நம்மகிட்ட இருந்ததுன்னா அப்படின்னா, political part of religion or அதாவது தர்மமாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு சக்தி கிடைக்கும். very unique, you know, it has its இது own ரொம்ப power தனித்தவை வாய்ந்தது. அதாவது இதுக்கு உண்டான சக்தி நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு உறவுகள்ல இருக்கும்போதும், ஒரு தனிமையா இருக்கும்போதும் மற்றும் நம்ம வார்த்தைகள்ல இறங்கும்போதும், நம்ம உண்மை பேசும்போது அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. very proud when நான் எப்பயுமே எனக்குள்ளே நான் வந்து பெருமைப்பட்டுக்குவேன். நான் பாபாவோட குழந்தை. நான் எப்பயும் உண்மைதான் சொல்றேன். எல்லாமே வந்து உண்மைதான். உண்மை மற்றும் உண்மைதான் இருக்குது. not greed, we want more or எந்த desire ஆசையும் கிடையாது. fame and fame. No. பேர் வேணும், புகழ் வேணும், நிறைய வேணும்ன்ற எந்த வகை ஆசையும் கிடையாது. உண்மையான தூய்மை எண்ணம். அதாவது இது பாபாவோட செயல்கள். பாபா சொல்லியிருக்காரு. பாபா சொல்லியிருக்காரு, உங்க பண்டாரி எப்பயுமே நிரப்பிதான் இருக்கும் அப்படின்னு. So it's very, very beautiful to ரொம்ப think ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம நினைக்கும் போது இந்த உலக ராஜ்யத்துல ஒரு தர்மம், எல்லாரும் ஒன்னாக இருந்து ஒரே உலகத்தை ஸ்தாபனை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் தெய்வீக குணத்துல இப்பயும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் மற்றும் சத்தியுகத்திலயும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். I can see everyone is happy that எல்லாரையும் நான் பார்க்க முடியுது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு கேட்கறதுல சந்தோஷமா இருக்கிறோம். ஓம் சாந்தி. எல்லோத்துக்கும் வணக்கம். அதாவது அடுத்த அடி வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஜம்ப் மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளோட முயற்சியை அதிகமாக நம்மள அதிகப்படுத்துது. பாபாவோட ஞானத்தை சற்று ஸ்ரீமத்தை பற்று நம்ம அனுபவம் செய்யறோம். நம்ம ரொம்ப பாபா கிட்ட இருந்து அதிகமான ஞானத்தை நம்ம எடுத்து நம்ம அதிகமாக முயற்சி பண்றோம். That eternal religion of the soul. அதாவது நம்மளோட சுயம் தர்மம், ஆத்மாவோட சுய தர்மம், நம்ம ஆத்மாவோட உண்மையான தர்மம், அதுதான் வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து
நம்மளோட உண்மையான தர்மத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதாவது சாந்தி, தூய்மை மற்றும் சத்தியம். இந்த 3மே So thirsty நம்ம for. உள்ளுக்குள்ள கொண்டு வந்து நம்மளோட இந்த குணங்களாக ஆக்கும்போது, நம்ம வந்து இந்த புது உலகத்தை உருவாக்கி மற்றும் இந்த புது உலகத்துக்கு ராஜ்யத்தை நம்ம அடையிறோம். And so for now, to be able to use them practically, அதாவது நம்ம வந்து இப்ப நடைமுறையில பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து கவனம் learn வைக்கணும். that first and அந்த foremost, கவனத்தின் the மூலியமாக நம்ம stage of being முதல் அடி self-conscious, வந்து என்னன்னா, நம்ம that ஆத்ம will உணர்வுல இருப்பது. truly emerge those அப்ப நம்ம wise உண்மையான அந்த insights தெய்வீக that குணத்துல create நம்ம the இருப்போம். divine world. அந்த தெய்வீக உலகம் And so now உருவாக்கப்படும். let's look at our இப்ப homework நம்மளோட for ஹோம்வொர்க்க today நம்ம பார்க்கலாம். based on these qualities. இந்த குணங்கள பற்று We've got இருக்குது. இப்ப one இந்த kingdom, ஹோம்வொர்க்கு one world, ஒரு one மதம். religion, one அதாவது ஒரு family. மதம், ஒரு குடும்பம், And I ஒரு just want to ராஜ்யம். mention, of course, that fact that through this effort, we இந்த will முயற்சி all மூலியமாக be நம்ம எல்லாரும் ஒண்ணாகவே இருப்போம் மற்றும் ஒண்ணாகவே நம்ம போவோம் புது so உலகத்துக்கு. இப்ப one எப்படி நம்ம ஒண்ணா இருக்கோமோ, religion, ஒரு one மதம், dharma. ஒரு தர்மம். Baba is called பாபா சக்திவான் the என்று Almighty. அழைக்கப்படுகின்றனர். So the religion அதனால் அவர் that ஸ்தாபனை he செய்யும் மதம் establishes சக்தி வாய்ந்தது. has might. You know நீங்கள் தெய்வீக that மதத்தை you become சார்ந்தவர்கள் those ஆகின்றீர்கள் of the deity என்பதை religion. அறிவீர்கள். And so அதனால் நீங்கள் you receive பெருமளவு சக்தியை பெறுவீர்கள். Om Shanti. ஓம் சாந்தி. One religion, ஒரு மதம், Baba is called the Almighty. பாபா சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். அதனால் அவர் ஸ்தாபனை செய்யும் மதம் சக்தி வாய்ந்தது. You know that you நீங்கள் become தெய்வீக மதத்தை சார்ந்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். so much might. அதனால் நீங்கள் பெருமளவு சக்தியை பெறுகின்றீர்கள். Baba is called the Almighty. பாபா சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார். அதனால் அவர் Might. ஸ்தாபனை செய்யும் மதம் சக்தி வாய்ந்தது. You know that you நீங்கள் become தெய்வீக மதத்தை சார்ந்தவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். அதனால் நீங்கள் பெருமளவு சக்தியை பெறுகின்றீர்கள்.
Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் சாந்தி. So tomorrow is Saturday. நாளைக்கு வந்து Let's சனிக்கிழமை. quickly go through the schedule. நம்மளோட ஸ்கெடியூல்ல Tomorrow பார்க்கலாம். 11:30 a.m. அமிர்த் followed வேலை by வந்து 3 மணில இருந்து 3:30 meditation மணில இருந்து will 4:45 start at 6 வரைக்கும், a.m. followed by Hindi மற்றும் Avyaktam தியானம் வந்து Murli 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும், and மற்றும் there முரளி is ஹிந்தி Tamil அவ்யக்தம் முரளி வந்து which 7 is மணில இருந்து 8:30 translation மணி also வரைக்கும், during the Murli. ஹிந்தி And தெலுங்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். Avyakti children class நாளைக்கு வந்து அவ்யக்தி சில்ட்ரன் கிளாஸ்ல இருக்கு 2 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும், meditation will மற்றும் start. சாயந்தரம் 6 மணிக்கு மெடிடேஷன் Hindi ஆரம்பிக்கும், series followed by மற்றும் meditation in ஹிந்தி Hindi சீரீஸ், and then அதுக்கப்புறம் series தியானம் of அமைதியாக, followed மற்றும் by heart to heart chit chat with Didi மோனி Baba, தீதிவிடம் Avyaktam Avyakti கிளாஸ், children. மற்றும் Also tomorrow is உரையாடல் Saturday, பி so கே we'll எரிக் be பிரதரோட. having our Avyaktam 8 spiritual powers session. The journey, Mohini அவ்யக்தி Devi பரிவாருக்கு will உங்களை narrate வரவேற்கிறோம். stories of spirituality that inspire and illuminate. So now we will invite our angels. Mr. Wadi, welcome. Takes a few moments to unmute. And so once again, Om Shanti, good ஓம் evening. சாந்தி everyone. எல்லோருக்கும். This is Mohini, of course, and Brother Dev, who has a story for us. And I'm going to go a little off script this evening once Deva is finished, because I want to add பிரதம் another வந்து இப்ப நமக்கு ஒரு கதை சொல்ல போறாங்க. in the same vein. Om Shanti. Sorry. ஓம் சாந்தி. Thank you. So today's story is a short one, but இன்னைக்கு கதை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கதை, ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது. as we read the story, Didi can probably guess where it has இந்த come from. கதை படிக்கும் போதே தீதிக்கு தெரிய வரும் எங்க இருந்து இந்த கதை வருகிறது என்று. Story last இதுதான் year, அந்த கதை. போன வருஷம் ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப வந்து உடம்பு சரியாம இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க, அவங்க உடல் நிலை சரியாக இல்லாதனால. ஆனா டாக்டர்ஸ் கூட வந்து கைவிட்டுட்டாங்க. மோனி தீதி வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபோன் கால்ஸ் மூலியமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்றும் சகாஷ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களோட அந்த சிஸ்டரோட உடல் வந்து ரொம்ப மோசமாக இருந்தனால எல்லாத்துக்குமே அந்த பயம் இருந்தது சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு. நாங்க வந்து மோனி தீதியோட ஜூம் கால் பண்ணோம். மோனி தீதி வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு இருந்தாங்க, சிஸ்டர் வந்து சரியாயிருவாங்க அப்படின்னு. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியா ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஆனா மோனி தீதி வந்து ரொம்ப வந்து கேஷுவலா சொல்லிட்டாங்க, அவங்க சரியாயிருவாங்க. எனக்கு வந்து ஒரு உணர்வு இருந்தது, பாபா வந்து அவங்க மூலியமா சொன்னாங்க. அந்த வந்து தைரியம் வந்து ஆத்மாக்கு கொடுத்தது. அடுத்த நாள் காலையில வந்து சிஸ்டர் வந்து ரொம்ப கரெக்டாக அவங்களோட ட்ரீட்மெண்ட் கிடைச்சது, மற்றும் அவங்களோட உடல் வந்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிச்சது. இந்த முழு அனுபவமும் இது வந்து என்னோட இதயத்தை ரொம்ப டச் பண்ணது. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ மோயினி தீதி. நன்றி பாபா, நன்றி மோயினி தீதி.
Yeah, we perhaps expect great. பெரிய ஆத்மாக்கள்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அற்புதத்தை உருவாக்குவாங்க. ஆன்மீக பாதை Such மூலியமாக அவங்க அற்புதத்தை உருவாக்குவாங்க. அது as உண்மை. you've just shared, இந்த Deborah, கதை and வந்து நீங்க I want சொல்லும்போது to share. You won't hear Sister Mohini telling them herself. And others may tell them, but in all the years since this இந்த incident, எல்லா வருஷமும் இந்த இந்த I சிச்சுவேஷன் இந்த சூழ்நிலை நடக்கும்போது relatives who were involved, and later on from the one சொந்த who பந்தங்கள் அவங்க கேட்கும்போது, நண்பர்கள் கேட்கும்போது never ever heard Sister Mohini tell the story and her part in it. And so மோனி maybe தீதி வந்து இந்த கதையை என்கிட்ட சொன்னதே இல்ல. afterwards. And so what happened என்ன நடந்ததுன்னா, some 30 years ago, a soul whose family, two prior generations, ஒரு had ஆத்மா வந்து already very faithfully been with Baba. And so from ஒரு ஆத்மா வந்து பாபா கூடயே இருந்தாங்க. பாபாவோட நம்பிக்கையோட இருந்தாங்க. பிகேல வந்து 6 வருஷமா இருந்தாங்க. when she was in her mid-20s, அவங்க வந்து 20 வயதுல இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப உடல்நிலை ரொம்ப பிரச்சனை கொடுத்தது. அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே டாக்டரால மருத்துவர்கள்னால சொல்ல முடியல. ரொம்ப உடல் ரொம்ப மோசமாக இருந்தது. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியல என்ன நடந்தது அப்படின்னு. அவங்களுக்கு உடல்ல என்ன ஆனது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அவங்களால சொல்ல முடியல. அது வந்து ரொம்ப எல்லையாக இருந்தது. அந்த அந்த ஆத்மா வந்து ஐசியூல இருந்தாங்க. அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து உடலை விட்டு சென்றுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சொந்த பந்தங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. சொந்த பந்தங்கள் வேற வேற நாட்டுல இருந்து அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுல ரொம்ப 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 அதிகமாக பிரச்சனை இருந்தது. அப்ப வந்து எல்லாருமே கை விட்டுட்டாங்க. சொந்த பந்தம் கூட or talking about the last rites, அவங்களோட கடைசி அந்த சடங்கு பண்றதுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நம்பிட்டாங்க. ஆனா அவங்க வந்து திரும்ப வந்துட்டாங்க. சிஸ்டர் மோகினி வந்து எல்லா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் சிஸ்டர் மோகினி மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க ஹாஸ்பிடல் போனாங்க. நான் வந்து நினைச்சு பாக்குறேன். அதாவது இந்த கதையை கேட்கும்போது அதாவது ஏதோ ஒரு உரையாடல்ல இருக்கும்போது அவங்க உடலை விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருக்கும்போது சிஸ்டர் மோகினி தீதி வந்து சொன்னாங்க, இத நீங்க சொல்லாதீங்க. எப்பயுமே வந்து ஆத்மா வந்து உடல்ல இருக்கும்போது ஆத்மா வந்து உடலை விட்டு போற மாதிரி விஷயத்த பேசாதீங்க அப்படின்னு மோகினி தீதி சொன்னாங்க. And she had I don't know if you say it properly, a trachea, right? So she was in and out of consciousness. அவங்க வந்து அந்த ஆத்மா வந்து she spent 4 to 6 months in the hospital. 4 to 6 மாசம் வரைக்கும் ஹாஸ்பிடல்லே இருந்தாங்க. And Sister Mohini approached the bed. சிஸ்டர் மோகினி வந்து அவங்கள போய் பார்த்தாங்க. அந்த ஆத்மா வந்து என்ன நினைவு செஞ்சதோ அவங்க கைய பிடிக்கும் போது அவங்க வந்து அது உணர்ந்தாங்க சிஸ்டர் மோகினி தீதி அப்படின்னு. இன்னொன்னு மோகினி தீதி என்ன பண்ணாங்கன்னா that and again whether she just intuitively knew, and it has been a lesson for me, and although I've never been in a situation with someone like that, but I keep this in mind. எனக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்ததில்ல. ஆனா நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன்னா all these people
her auntie and அதாவது இந்த ஆத்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த சொந்த பந்தம், அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாமே பார்த்தாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன் அவங்க இங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. while gently massaging மோனி her, தீதி வந்து அவங்க கைய பிடிச்சு மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க புரிய வச்சாங்க. where she was, எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? ஏன் இவங்க சொந்த பந்தம்லாம் இங்க இருக்கிறாங்க? அவங்க முழு குடும்பமும் ஏன் இங்க இருக்காங்கங்கிறது ரொம்ப அன்பாக சொன்னாங்க. இந்த கதை சொல்லும்போது it was the moment of change. Both she இதுதான் வந்து ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். அதாவது அந்த உணர்வ அவங்க உணர்ந்தாங்க. and the massage and the words and the அந்த explanation. மசாஜ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள், அந்த புரிதல், அப்புறம் இது எல்லாமே வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. எல்லாமே மாறிவிட்டது. Happy to say that all these years later, the patient is well and thriving. இப்ப வந்து அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப சுகமா இருக்காங்க. And it was interesting. இது வந்து ரொம்ப Sister Mohini has come for you, but that Sister Mohini had brought Baba. அதாவது மோனி தீதி வந்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. மோனி தீதி வந்து பாபாவ கூப்பிட்டு இருக்காங்க. இல்லனா பாபா வந்து மோனி தீதியை அனுப்பிச்சிருக்காங்க அந்த நடியில. மோனி தீதி வந்து அந்த நேரத்துல அவங்க பேசுனது அது அப்படியே வந்து எல்லாமே மாறிவிட்டது. Some of the questions that I have, and this is சில கேள்விகள் இருந்தது எனக்கு இந்த சூழ்நிலை மூலமாக. Because I've seen it with Daddy. Everyone else is in a state of heightened distress. அதாவது எல்லாருமே வந்து அந்த சூழ்நிலையில வந்து ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க. ரொம்ப ஆனா இந்த ஆத்மா அதாவது இந்த ஆத்மா மோனி தீதிக்கு வந்து என்ன அவங்க பார்த்தாங்க? இது எல்லாமே இதுக்கு எல்லாமே எல்லைக்கு அப்பாற அவங்க வந்து இருந்து பார்த்தாங்க. நாங்க எல்லாருமே கவலையில இருந்தோம். ஆனா வந்து தாதி எல்லாம் வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப சாந்தியாக இருந்தாங்க. மோனி தீதி நீங்க வந்து இப்ப எங்க கூட சேர்ந்து நீங்க that's very well goes with this story. So yeah. And so a couple of questions for Sister Mohini. One is this thing சில கேள்விகள் இருக்கு மோனி தீதி கிட்ட. எப்படி அவங்களால எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருமே கவலையில இருந்தாங்க, எல்லாரும் துக்கத்துல இருந்தாங்க. ஆனா எப்படி மோனி தீதி மட்டும் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சாந்தியாக இருந்தாங்க. And talking about that we all have a covenant, a certain commitment with Baba that's very personal. And I'm wondering if Sister Mohini, because what she does is not something you can make effort for. I don't think it has to do with sadhana. அதாவது மோனி தீதி என்ன பண்ணாங்களோ அது வந்து முயற்சியால நம்மளால பண்ண முடியாது. And so was it some covenant that she had with God from a previous எப்படி அவங்களுக்கு இந்த குணம் வந்தது? எப்படி வந்து அவங்க மக்களை வந்து சரிப்படுத்தினாங்க? அது வந்து அந்த ரகசியம் என்ன எனக்கு தெரியணும்னு மோனி தீதியிடம் நான் கேட்கலாம். But you have there's more. You have one. But this is very, very special for me. I've never forgotten this one. One thing. இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம், என்னால மறக்கவே முடியாது. மோனி தீதி சொல்றாங்க, அதாவது யாராவது வந்து உடல்நிலை சரியாதவங்க இருக்காங்கன்னா அவங்களோட நம்ம ஆத்மாவோட நம்ம கனெக்ட் பண்ணணும், தொடர்பு வைக்கணும். நம்ம வந்து அவங்களோட உடலோட நிலைய பார்க்க கூடாது, எப்பயுமே நினைவு செய்யணும். அது வந்து ஆத்மாவோட நம்ம தொடர்பு வைக்கணும். This sister was in coma and I start talking to her as a soul. அதாவது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கோமால இருந்தாங்க. அப்ப வந்து நான் வந்து அவங்கள வந்து ஆத்மாவாக நான் பார்த்தேன். உடல் வந்து கோமால இருக்கு, ஆனா அவங்க கைய புடிச்சு நான் ஆத்மால தொடர்பு வச்சேன். ஆனா ஆச்சரியமாக அவங்க வந்து எனக்கு அதுக்கு உண்டான தொடர்பு உண்டான ரிப்ளை கொடுத்தாங்க. சோ நம்ம வந்து ஆத்ம உணர்வுல நம்ம தொடர்பு வைக்கணும். ஒரு பாபா மட்டும்தான்
மட்டும்தான் கர்ம கணக்குல வந்து செட்டில் படுத்த முடியும். there. நம்மளோட உண்மையான உணர்வு. அதனால பாபாவ நம்ம நடுவுல கொண்டு வந்து, பாபா மூலியமா மட்டும்தான் அந்த கர்ம கணக்குங்கள நம்ப முடிவுக்கு கொண்டு வர முடியும். Has that capacity or healing power. But just look at the center of the forehead, talk to நீங்க the. வந்து அதாவது I don't அந்த exactly remember. இரு புருவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த இத பார்த்து ஆத்மாவ பாருங்க. ஆத்மாவ பார்த்து ஆத்மா கிட்ட பேசுங்க. I remember that I went in, and before me there was she was married recently. So this man's nun, no, because he was Christian, she came in. So they give you turns to go in because she was critical. So that I went in, and nun was still there, and she was saying, God, please, this is the time, she is so young, you have to be active now, you have to do something, like she was doing prayers. அதாவது ஒரு நன்னு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு, இது வந்து வயசு ரொம்ப சின்ன வயசு. அவங்க சின்ன வயசு வந்து அவங்கள சரிப்படுத்தணும்னு சொல்லி அவங்க கடவுள கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. Because when she was little, நான் வந்து போய் அவங்க had கைய gone பிடிச்சு with நான் சொன்னேன். her அவங்க சின்ன வயசுல to my இருக்கும்போதே அவங்க பாபாவோட ஞானத்துக்கு வந்துட்டாங்க. நான் வந்து அவங்க கைய பிடிச்சு சொன்னேன், "நீங்க நினைவு செய்றீங்களா? பாபா என்ன சொன்னாங்கன்னு? பாபா உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் I குடுத்தாங்க? saw அத நினைவு செஞ்சு பார்க்கிறீங்களான்னு?" I do நான் remember சொல்லம்போது, that. அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வந்து, Then "ஆமா" she அப்படின்னு was, வந்தது நான் பார்த்தேன். then after little while I went out, and the whole family was there. மற்றும் And நான் அப்புறம் வெளிய போனதுக்கு அப்புறம் முழு குடும்பமும் இருந்தது. not working. முழு குடும்பமும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. "ஏன் உங்களோட Good. தியானம் வேலை செய்யல?" அப்படின்னு. And I said, and நான் சொன்னேன், that because you are all not able to see her as a soul, "நீங்க வந்து எல்லாரும் ஆத்மாவாக பார்க்காதனால, உங்களால வந்து உங்களுக்கு சக்தி குடுக்க முடியல. நீங்க வந்து என்னோட பொண்ணு, என்னோட பேத்தி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களால சக்தி குடுக்க முடியல. நான் வந்து நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாராவது கூப்பிட்டாங்க, யாராவது உள்ள வர முடியுமா அப்படின்னு. and she opened நான் உள்ள eyes, போனேன். and she was அப்ப அவங்க like வந்து கண்ண தொறந்தாங்க. morning, and எனக்கு வந்து so பதில் குடுத்துட்டு இருந்தாங்க. they were very happy. அப்ப எல்லாரும் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. Whole family was meditating day and night. அதாவது முழு குடும்பமும் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராத்திரி பகல் பார்க்காம தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா Since I have come to Gyan, நான் எப்பயுமே நினைவு செய்யறது என்னன்னா, இந்த ஞானத்துல வந்து ஆத்மா டு ஆத்மா, ஆத்மாவுல இருந்து ஆத்மாவோட தான் தொடர்பு இருக்கணும். அப்பதான் பாபாவும் உதவி செய்ய முடியும். நம்ம who ஆத்ம is உணர்வுல இருந்து ஆத்மாவை கூப்பிட்டா மட்டும்தான் அப்பதான் பாபா வந்து உதவி செய்ய முடியும். but you connect with the soul. நீங்க வந்து ஆத்மா கிட்ட தொடர்பு வச்சு பாபாவை கூப்பிடணும். எப்பயும் பாபாவை கூப்பிடுங்க. I don't necessarily want people to know this. I want them to know method. அதாவது எல்லாத்துக்கும் வந்து இது புரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா அதோட விதிமுறைய அவங்க புரிஞ்சுக்கணும். But one thing since I came in Gyan, நான் இந்த ஞானத்துக்கு வந்ததுல the இருந்து whole thing about soul consciousness, and then இந்த ஆத்ம உணர்வு, relationship. ஆன்மீக பந்தனம், So I don't ஆன்மீக know if I உறவு. had attachment, but I was more like எனக்கு there is பற்று இல்லைன்னா கூட நான் வந்து ஆன்மீக அன்புலயே இருப்பேன். but it was not. என்னோட லௌகீக உலகத்துல கூட நான் ஆன்மீக அன்புல So I இருப்பேன். think that if everyone, whenever you எல்லாருமே வந்து நம்ம யாராவது பார்க்கிறோம், அவங்க அவங்களுக்கு நல்ல குணங்கள் மற்றும் நல்ல பாவனைகள் that soul வைக்கணும் conscious, அப்படின்னா நம்ம வந்து ஆத்ம உணர்வுல இருக்கணும். எப்பயுமே வந்து ஓ இது வந்து சரியாயிடணும் இவங்க அப்படின்னு இருக்க கூடாது. என்னோட நல்ல குணங்கள் வந்து என்னோட சுப பாவனை வந்து அவங்கள சரிப்படுத்தணும்னு நினைக்க கூடாது. பாபாவோட ஆஹ் உம் பாபாவோட சக்தி தான் அவங்கள சரிப்படுத்தும். என்னோட சுப எண்ணங்கள் அவங்கள சரிப்படுத்த நாம அப்படி நினைக்க கூடாது. when you look at the soul, மற்றும் நம்ம ஆத்மாவை பாக்குறோம் அப்படின்னா and also there is some kind of something comes like, I should say it not, but Uncle Gayatri's father was in Toronto, and like he was almost gone, and I went and I said, Uncle, what's going on? And like this, and I must have just put my hand on his chest, and he opened eyes, and then I called everyone. I said, look, kid, but it was soul, but what inside me was that he will not go.
of course you cannot prolong if its karma is for long, maybe year 2, 3, or maybe not. But basically, because as soon as there is this pure thought for the soul, இந்த தூய்மையான எண்ணம் நம்ம வந்து ஆத்மா மேல வைக்கிறோம் மற்றும் ஆத்மாவோட தொடர்பு வைக்கிறோம் அப்படின்னா the whole, அப்பதான் வந்து அந்த முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும். I don't know it's from past, but and I actually never knew about it. But once I was in, எனக்கு இத பத்தி தெரியல. ஆனா நான் வந்து ஒரு மதுபன்ல ஒரு ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணும்போது said it. There was an American man used to come in Queens, and he had heart problem. அதாவது And ஒரு he அமெரிக்கன் ஆள் வந்து power. I said குயின்ஸ்க்கு no. வந்து அவங்களுக்கு வந்து இதயம் ப்ராப்ளம் இருந்தது. Hold my wrist. என்னோட I said no, I கைய don't வந்து நீங்க touch பிடிச்சுக்கோங்க. anyone. And he நான் said, வந்து மோனி தீதி சொன்னாங்க, நான் யாரையும் தொட மாட்டேன். இல்ல எனக்கு ஒரு வாட்டி என் கைய பிடிங்கன்னு சொன்னாங்க. அப்ப அடுத்த வாட்டி வந்தப்ப அவங்க வந்து பைபிள்ல எழுதி இருக்கு, யாருக்கு வந்து அந்த ஹீலிங் சக்தி இருக்கோ it will be sin. I said, I'm still not அவங்க doing it. டச் பண்ணாங்கன்னா சரி பண்ணிடுவாங்க. அது நீங்க செய்யலன்னா அது வந்து பாவமாயிரும். நான் சொன்னேன் நான் பண்ண மாட்டேன். Be known in the sense, but so anyway, I said, okay. He was so miserable. He அவங்க was வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப வயசானவங்க. அவங்க ஒரு 80 வயசு இருக்கும். and like அதனால நான் அவங்க வந்து கைய புடிச்சிட்டு அவங்களோட கைய புடிச்சேன் நானு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. some people come to know also. So I don't know if it's healing power or it's the Baba. You all must have heard the stories of Brahma Baba. நீங்க And பிரம்மா Dadi பாபாவோட Prakash கதையை Mani. நிறைய கேட்டிருப்பீங்க. தாதி பிரகாஷ் மணியோட கதையும் கேட்டிருப்பீங்க. In London. She just was looking at the soul for half an hour. And had அதாவது ஆத்மா determined வந்து thought அவங்க that ஒரு அரை மணி நேரம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க மற்றும் திடமான எண்ணமா வைப்பாங்க. அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சீரியஸான கேஸ் கூட அது சரியாயிருக்கு. நமக்கு எல்லாத்துக்குமே அந்த நம்ம யாராவது வந்து உடம்பு சரியாதவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல அவங்கள ஆத்மா உணர்வுல பார்க்கணும். இந்த உடலை பார்க்காதீங்க. அவங்க என்ன வந்து உடல் நிலை இருக்கு அத பார்க்காதீங்க. ஆனா அவங்க ஆத்மா actually உணர்வுல what பார்த்து I say. And இப்ப வந்து அவங்க இந்த உடல் விட்டு போய் ஆகணும்னு இருக்கு அப்படின்னா கூட somewhere the soul gets that comfort also. ஆனா நீங்க வந்து எப்படினாலும் நீங்க அந்த ஆத்மா உணர்வுல வச்சு தொடர்பு வைக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு வந்து அவங்களுக்கு உடல் சரியாயிரும், இன்னொன்னு அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். Very important. Whether it is for patient or even amongst இது ரொம்ப ourselves. முக்கியமானது. அதாவது இது வந்து உடம்பு சரியாதவங்களுக்கு கூட இல்ல, நமக்குள்ள That கூட soul அது நம்ம பண்ணலாம். அந்த ஆத்ம உணர்வுல இருந்து பண்ணும்போது ஆன்மீக அன்பு இருக்கும். அந்த ஆத்மாக்குள்ள ஆத்மா வந்து ரொம்ப ஆன்மீக அன்பு இருக்கும். And after a long time I became emotional because I thought, are people place conscious, task conscious, or are we serving with spiritual love, or do we want anything else, And if there is spiritual love, I think what even you have that too. In the sense, then the way you give, the way you look at people, they are sustained, right? But if you only, oh, this is good in that, so he should do that. It's like always there is something in between that pure love. And I feel, especially we as instruments of Baba, wherever we are. நம்ம வந்து பாபாவோட கருவிகள், நம்ம எங்க இருந்தாலும் சரி, எந்த ஆசையும் வைக்க கூடாது. ஆனா ஆன்மீக அன்பு மட்டும் இருக்கணும். These days I find lot of quality souls, they want to surrender to Baba. இந்த அதாவது இப்ப வந்து நான் நிறைய வந்து தரத்தை பாக்குறேன். எல்லாருமே வந்து பாபா கிட்ட அர்ப்பணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. They yet have to grow, they have to. ஆனா நிறைய வளரணும் அவங்க. ஆனா ஆன்மீக அன்பு வந்து அவங்களுக்கு இருக்குது. I had been saying, but today I thought I will say it loud. There should be no other desire, no intention, just serve with spiritual love. Because there are many. எந்த ஒரு நம்ம எதிர்பார்ப்பும் வைக்காம அப்படியே வந்து ஆன்மீக அன்புல அவங்களுக்கு நம்ம சேவை செய்யணும். So if I have spiritual love, then we can. எனக்கு ஆன்மீக அன்பு இருக்கும்போது அப்ப வந்து நான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்களும் வளர முடியாது, அவங்களுக்கும் அந்த பாலனை கிடைக்கும். Oh, this is a big place, so more people should come. Some say, oh,
very task oriented kind of thinking. Of course, spiritual love, and then you have to do tasks, but don't look at who is doing what and love based on that. If you give love truly and people feel that power, feel that love, if they are happy, everything will get done. Money also could never be problem. People will be just willing to support. But I think we need that lot. As Baba's love, look at all of us. We are nurtured by Baba's love, right? Baba never, of course, he knew our specialties. When I think of the task I have done, I can't believe even that it was me who will go and do this, do that. But it was Baba's love. So if we can do that, I think it will be so powerful and you will see the achievement. So, but not have any desire. Sister எப்பயுமே Mohini, are you seeing evidence of that increasing in the Brown family, Hmm. of pleasing the Lord and just Yeah, love? Yeah, I yeah, think so yes. too. It's so important. too. Yeah. I think it's magical and it's important. It's necessary because, we can make a lot of effort. Like sometimes people ask me, what efforts? I even don't realize that I'm making efforts. But அதாவது be honest. யாராவது வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி வந்து இவ்வளவு முயற்சி பண்றீங்க? ஆனா வந்து எனக்கு முயற்சி பண்ற மாதிரியே எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு டிராமா. பாபா என்ன சொல்றாரோ நான் கடைபிடிக்கிறேன். நான் வந்து நேராக நான் செல்லணும். நேர் பாதையில நான் செல்லணும். நான் எந்த ஆத்மாவையும் நான் பார்க்கறது கிடையாது. எதையுமே நான் கேட்கறது கிடையாது. என்னோட நேர் பாதையில நான் போயிட்டு இருக்கேன். அப்பதான் நான் வந்து என்னோட என்னோட எல்லைக்கு நான் போய் சேரணும். Spiritual love and keep follow Father. But always remember that who is the one who giving us power, right? எப்பயும் நீங்க இத நினைச்சுக்கிட்டே இருக்கணும். யாரு நமக்கு சக்தி கொடுக்கறாங்க? Always Baba, So பாபா தான் நமக்கு சக்தி கொடுக்கறாங்க. பாபா தான் நம்ம கூட இருக்கறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். Beautiful. I don't know if that this might change where we're at the moment, but I was wondering, and I think you've already maybe answered it, but if when you're instrumental and you're not thinking that you are, but in that healing, like there was one Mahatma, the only one I ever thought of as a Mahatma, and he developed cancer, and the followers said to him, that there was so much love for him that we're willing to take your cancer, we're willing to take your karma. And he said, who do you think gave it to me in the first place? And so is that possible? Can you take on other people's karma? Can you alleviate their karma? நம்ம வந்து மத்தவங்களோட கார்மிக் அக்கவுண்ட வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா? நம்ம வந்து மத்தவங்களோட கார்மிக் கணக்க வந்து தீர்க்க முடியுமா? So you don't get, just like sometimes healers, these natural healers, they do a healing and then they get exhausted because they take some of that energy. அதாவது அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு வந்து சரிப்படுத்தும் போது அவங்களோட அந்த கர்ம கணக்கங்கள் நமக்கு வந்துருமா அப்படின்னு சிஸ்டர் கேள்வி கேக்குறாங்க. Brother Dev, what did you garner from this evening? These sisters are trying to remind me about Devai's story, that who said and all that. So they turn off so that I can listen to them. Okay. You heard, no, that Sai Baba used to do some miracles, right?
one of the guru in India. He was very Yes, known for, yeah, so yeah. he will treat people. But in his book, he wrote a book and he said, actually nobody can, it's karmas, and karmas are karmas. If you don't settle now, you will still have to settle somewhere. So, but I feel that, no, it's like Baba is saying obstacle destroy, right? Just now Baba said. Okay. So அதாவது கர்ம கணக்குங்கள் வந்து நம்ம வந்து இப்ப வந்து கழிக்கலன்னா நம்ம எப்பயாவது கழிச்சுதான் ஆகணும். பாபா எப்பயும் நம்ம சொல்லுவாங்க, நம்ம வந்து விக்ன விநாசக், அதாவது தடைகளை நீப்பவர்கள். we are becoming the conqueror of நம்ம matter. வந்து இந்த வாயுமண்டலத்தை தூய்மைப்படுத்துறோம். Settling of karmic account. Interesting. கார்மிக் அக்கவுண்ட நம்ம வந்து செட்டில் பண்றதாக தாதி ஜானகி எப்பயுமே சொல்ல மாட்டாங்க. What karmas to settle? I have done so much elevated karmas. நான் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கேன். நான் எந்த கார்மிக் அக்கவுண்ட் நான் செட்டில் பண்ண தேவையில்ல. ஏன்னா நான் நிறைய பிளஸ் மார்க் வச்சிருக்கேன். அதேதான் நானும் உணர்றேன். Human nature. அதாவது மனிதர்களோட இயற்கையான You are குணம் 80 இருக்கணும். plus something. But இப்ப we நம்ம keep 80 வயசு ஆகுதுன்னா நம்ம என்ன பண்றோமோ அது வந்து நமக்கு வந்து somewhere say, okay, now you have to be angelic. You have to be. நம்ம வந்து இப்ப தேவதையாக இருக்கணும். Otherwise, it won't happen. So I இல்லனா always அது நடக்காது. nature also, elements also play that part. அதாவது இயற்கை கூட நமக்கு அது அது இருக்கிறது. நம்ம வந்து அதை கூட தூய்மைப்படுத்துறோம் அப்படின்னா அதுமே உயர்ந்த காரியம்தான். That's why it is necessary to keep, after certain time, you have to keep doing this, more medical. And we had all this also. We know that there is a value of that soul in the body. But also sometimes I find that there is a time we should let the soul go in right time. அதாவது இந்த ஆத்மா வந்து இந்த உடல்ல இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்குது. ஆனா வந்து சில நேரத்துல அந்த ஆத்மா வந்து அந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். அந்த நேரத்துல அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போகணும்னா அது போய் தான் ஆகணும். அது நம்ம மரியாதை கொடுக்கணும். Medically they can keep a person, right? But also spiritually I feel that I keep telling Baba, the way you went, I want to go same way. பாபா கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பாபா நீங்க எப்படி போனீங்களோ அதே மாதிரி நானும் போகணும்னு. I think that we can help the soul. ஆத்மாவுக்கு நம்ம உதவி செய்யலாம். இப்ப என் ஆத்மா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கு, ஏதாவது கடந்துட்டு இருக்குன்னா நம்ம அதுக்கு உதவி செய்யலாம். Being present also can help. One time Dadi Janki was very sick in Ahmedabad. ஒரு வாட்டி தாதி ஜானகி வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க அகமதாபாத்ல. He said, you just come. And I said, okay, I will go. And என்ன கூப்பிட்டாங்க, நான் போனேன். she used to get very sick too. அவங்க வந்து அடிக்கடி வந்து அவங்க உடல் சரியில்லாம போயிரும். நான் போய் பேசினேன். Her desires. அவங்க என்னோட ஆசை என்ன, be served, I want this place to get. அவங்களுக்கு வந்து இந்த வந்து இடம் வந்து சேவை செய்யணும், இந்த ஆத்மா இந்த இடத்தை வந்து சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்போம். Patient can talk freely. That could also release some kind of some concerns or whatever. Beautiful. So I think we all can help in whatever. நம்ம எல்லாரும் வந்து ஒரு வகையாக ஒரு ஆத்மாக்களுக்கு உதவி செய்யலாம். Remember Bhumi and they reminding me of the story with Devbhai. I think it's they're saying that it's Sukanya who wrote this story. I think so, yeah. I don't remember exactly, but one time in San Francisco for Anubhuti, they were celebrating their 10 years. And, for me, I can only travel. So I said, okay, I will take night flight, reach in the morning. And next day night, I will take another flight, come back. And when I arrived, just little before me, Chandruben got very sick. And she was taken in emergency. And I just had such strong feeling to just go. And it was good, at least I was there. So program went on. And then I went to see her in hospital before. So sometimes it's like, soul feels that pull, And Chandruben keeps calling me often.
Oh, I just want to talk to you. I want to be, I really want to talk to you. So she calls, whenever she feels, she calls me for a few minutes. So anyway, I think that our purity, pure love, soul consciousness, bringing Baba, these elements definitely are good support. It could be sympathy or power for any soul, right? That's It's great. just pure, yeah. Very practical for me. It's very, very useful. Mm. Thank you so very, very much. That was great. Dear bye. Thank you. I think really this is, I guess what I'm taking is all of us, if we have total purity, we do have that, I guess if we don't want to call it healing power, but we have that spiritual power within us. And to really see them as souls, not as patients, not as sick, none of those things. And that's really so important, especially now at this time and as the time get more delicate as well. Beautiful. Yeah, that's what I'm Mhm. taking too. Thank you, Thank Didi. you so much. Thank you, thank you. Come back next week for another story. Let's see. Mhm.